எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் நான் அழுதேங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உங்கள் பெரிய பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, அந்த அம்மா சொல்லி தான் நான் பீரோவை தூக்க சொன்னேன், இல்லைன்னா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு பேசி அழுவும். எங்கள் மாமி என்ன பண்ணாங்க, சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எங்கள் மாமியாரை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீடு பார்த்தீங்கன்னா பக்கத்து வாசப்படி தானே, கிட்ட தான். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரிப்பா பக்கத்தில் இவங்க சொல்லி தான்ப்பா நான் சொன்னேன், நானாக சொல்லலை பீரோவை தூக்குன்னு சொல்லி அப்படின்னு. அவங்க சொன்னா நீ கேட்பியா, அவங்க பேச்செல்லாம் இனிமேல் கேட்காது, அந்த அம்மா எது சொன்னாலும் நீ கேட்காது சரியா, கரெக்டாக உன் புத்திக்கு கரெக்டாக நடந்துக்க பிரேமா அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. சரிப்பான்னு சொல்லிட்டேன். அப்புறமா எங்கள் மாமனார் மாமியார் வந்தாங்க கேட்கறதுக்கு. வந்தப்ப எங்கள் கொழுந்தனா, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் முன்னாடியே தான் நின்றுருந்தார் வாசலாங்க. வந்து எங்கள் மாமியார் கேட்டாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி வந்து பீரோவை தூக்குன்னு சின்ன பொண்டாட்டி சொல்லி கொடுத்துதாமே, உன் பொண்டாட்டி சொல்லி தான் அவள் தூக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னது தாங்க. ஓங்கி ஒரு அறை எங்கள் மாமியார் விட்டுட்டாரு, அவங்க அம்மாவை அடிச்சுட்டாரு. உடனே என் மாமனாருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு, பொண்டாட்டி அடிக்கும், ஏப்பா அம்மாவை அடிச்ச அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவருக்கும் ஓங்கி ஒரு அடிங்க. எங்கள் வீட்டுக்காரர் நானும் நிற்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே ஓடல. பட்டார் ரெண்டு பேரையும் அடிக்குமே எங்களுக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சுங்க. ஒரு பெற்றவங்களை எப்படி அடிப்பாங்கன்னு அப்பயே புரிஞ்சுக்கிட்டேங்க நான். அப்புறம் எங்கள் மாமியார் என் மாமியார் செம்மையாக அழுதுட்டாங்க. அவங்க அதனால ஒரு பெத்த தாயவே இப்படி அடிச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு என்ன பண்ணாங்க, யாரையுமே திரும்பியே பார்க்கல, அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க.